இந்த ஜென்மத்துக்கு உண்டானதை நம்ம அனுபவிக்கிறோம், இல்லை போன ஜென்மத்துக்கு உண்டானதை அனுபவிக்கிறோம், இல்லை அதுக்கு முந்தின ஜென்மத்துக்கு உண்டானதை அனுபவிக்கிறோம். அதாவது நாம் சம்பாதிச்ச காசு பேங்க்கில் தான் இருக்குதுன்னு நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் அது பேங்க்கில் தான் இருக்குது. அதே போல் பேங்க்ன்றது கடவுளோட பேங்க்கு. அங்கே அத்தனை பாவத்துக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, புண்ணியத்துக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. எது டேலி ஆகுதுன்னு பார்க்குது. வரவு செலவு, புரியுதா? வரவு ஒரு 50,000 ரூபா வச்சுக்கோங்க, செலவு 40,000 அப்படின்னா யூ ஆர் எக்ஸலண்ட். வரவு 50,000, செலவு 70,000, அப்போனா லாஸ்ன்னு அர்த்தம். அப்போ புண்ணிய கணக்கு, பாவக்கணக்கு. இப்போ எல்லாரோட மனுஷனோட வாழ்க்கையிலையும் எது அதிகமாக இருக்குதுன்னா பாவக்கணக்கு. பாவக்கணக்கு அதிகமாக இருக்குது. அதாவது புண்ணியம் செஞ்சது கம்மி, பாவம் செஞ்சது அதிகம். அப்போ பாவக்கணக்கு அதிகமாக இருக்குதுன்னாவே நம்ம வாழ்க்கை துன்பத்தில் தான் ஆரம்பிக்கும்னு அர்த்தம். அப்போ துன்பத்தில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த துன்பத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம்